இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு ஊரில் ஒருவர் இருந்தாராம். அவரிடம் தங்களுடைய குறைகளை கூற வரும் அனைத்து மக்களிடமும் அந்த குறைகளை கேட்டு அவர்கள் யாரை பற்றி குறை கூறினார்களோ அவர்களிடமே அதை போய் சொல்லி அவர்கள் இருவருக்கும் சண்டை இழுத்து விடுவது போல் ஒருவர் இருந்தாராம். இவர் இவ்வாறு செய்வதை பார்த்த ஜனங்கள் ஒரு கட்டத்தில் அவரிடம் பேசுவதையே தவிர்த்து விட்டார்களாம். தங்களுடைய எந்த காரியங்களையும் அவரிடம் கூறவில்லையாம். தன்னுடைய எந்த விசேஷங்களுக்கும் அவரை அழைக்கவில்லையாம். இவர் வந்தாலே அந்த இடத்தில் நமக்கு சமாதானம் இருக்காது, இவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருப்பார் என்று சொல்லி மக்கள் அவரை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்து விட்டார்களாம். ஆனால் அதே ஊரில் ஒருவர் இருந்தாராம். அவர் எப்பொழுதும் யார் தன்னிடம் வந்து குறை கூறினாலும் அந்த குறையவே அவர்களுக்கு நேர்மறையாக கூறி, இதனால் நீங்கள் இந்த பாடங்களை கற்றுக்கொண்டீர்கள், இதனால் உங்களுக்கு இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி அனைவரின் குறைகளையும் நிறைவாக அவருடைய வார்த்தைகளினால் மாற்றினாராம். ஆனால் அவரை அந்த ஊரில் உள்ள அனைத்து ஜனங்களும் மதித்தார்களாம். தங்களுடைய விசேஷங்களுக்கு வருமாறு அழைத்தார்களாம். அப்பொழுதுதான் அந்த குறைகளை மட்டுமே பார்த்த நபருக்கு புரிந்தது, ஆம், நாம் இவ்வளவு நாட்களாக இவர்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருந்தோம். ஆனால் இவரோ எவ்வளவு குறைகளாக இருந்தாலும் அதை அவர்களுக்கு நிறைவாக மாற்றி அவர்களுடைய வாழ்க்கைக்கு எது சமாதானமோ அதை சொல்லுகிறாரே என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் உணர்ந்தாராம். ஆம் பிரியமானவர்களே, எங்கள் வேத வசனம் இவ்வாறாக கூறுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி நாம் நம்மளுடைய காரியங்களில் நம்மளுடைய வீட்டு விசேஷங்களில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது அந்த சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் சமாதானம் பண்ணினீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.